கடவுள் பார்த்தீங்கன்னா, அவர் உறவுக்கு முக்கியத்துவம் குடுக்கவே இல்ல. இது கடவுளே இல்லாம போச்சு. அதான் மேட்டர். இது எஜமானன்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு, உங்கள எல்லாம் அடிமைகள் சொல்றாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா, என்ன நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இறக்கும்போது, இந்த உலகத்த விட்டு போகும்போது, தன்னுடைய இறைவன்ட்ட போகும்போது, கடவுள் சொல்றாங்க, "உனக்கு நான் சுதந்திரம் தாரேன் பரலோகத்துல. நீ நீ யுகம் யுகமாக வாழ்வதற்கு, என்னோடு இருப்பதற்கு நான் இன்ஹெரிட்டன்ஸ் தாரேன்" அப்படிங்காரு. இந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களும், யூதர்களும் பார்த்தீங்கன்னா, கடவுள்ட்ட போறாங்க. அவங்க பைபிள் பின்பற்றி தேவன்ட்ட போனதுக்கப்புறம், அந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல சொர்க்கத்துல வாழ்வாங்க. ஆனா இந்த மக்கள், நீங்க கூலிக்கு தான் உங்க கூலி கிடைக்குது. நீங்க எஜமான்ட்ட போறீங்க. எஜமான் இந்த உலகத்துல உட்கார வச்சிருக்காங்க இஸ்லாம் படி. நீங்க இந்த உலகத்துல கூலி செஞ்சதுக்கு அப்புறம் இறைவன் உங்களுக்கு ரிவார்ட் தராரு. அப்புறம் அங்க ஹெவன் சொர்க்கத்துக்கு போறீங்க. சொர்க்கத்திலயும் அவர் கூலி தராரு. அப்புறம் என்ன ஆகும்? நீங்க என்ன சுதந்திரவாசியா? நீங்க என்ன அது என்ன இன்ஹெரிட்டன்ஸா பண்ண முடியும்? அவர் சொல்லுவாரு, "உன்னுடைய வேலை முடிஞ்சுட்டுப்பா. அடுத்த நரகத்துக்கு போச்சுன்னா, நீங்க போய் தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் எஜமான், நீங்க கூலி ஆள். ஆனா இது போதிக்குது, நான் தகப்பன், நீ என்னுடைய குமாரன்."